சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னை பார்த்து கொண்டு இருக்கும் உன் கண்களையும், என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருக்கும் உன் உதடுகளையும், என்னையே சுவாசமாகி உள் இழுத்து வெளிவிடும் மூக்கினையும், என் நாமத்தையே சுவை என கூறும் உன் நாக்கினையும், என் பெயரை கேட்டதும் சிரிப்படைந்து உருகும் உன் தேகத்தையும் ஆசிர்வதிக்கின்றேன். என் சாயப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது என் அடிவயிறு கலங்குகிறது. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தில் அல்லவா பெரிதாக தோன்றுகிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கனிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதம் படுகிறேன். மகளே, இன்று இப்பொழுது நான் வந்திருப்பது உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் சொல்லி செல்வதற்காக அல்ல. உன் கழுத்தில் ஒரு பூமாலை விழப்போகிறது என்பதை சுட்டி காட்டவே வந்திருக்கிறேன். ஆம் குழந்தையே, உன் கழுத்தில் மீண்டும் ஒரு பூமாலை விழப்போகிறது. சுப நிகழ்வு கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, வேலை பளு, மன உளைச்சல்கள் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத மக்கள் உன் மீது நீ நன்றாக இருக்கிறாய், உனக்கு என்ன வந்தது என்று பொறுமையும் படுகிறார்கள், பொறாமையும் படுகிறார்கள். ஆனால் உள் மனதில் நீ எப்படி உருகி கொண்டு இருக்கிறாய், உன் மனம் எப்படி தேய்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் மட்டுமே அறிவேன். எப்பொழுதும் உன் விருப்பம் போல் செய்யப்பா என்று சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கிறேன். உன்னை நினைத்து என் கண்களில் இருந்து ஆறாக பெருக்கும் நீரினால் உன் கர்ம வினைகளை கழுவிக் கொண்டிருக்கிறேன். நீ யாரை பற்றியும் கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவிற்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ சென்று அவர்களின் வாசலில் இருக்குமாறு நான் ஒரு பொழுதும் உன்னை வைத்திருக்க மாட்டேன். உன்னை தேடி அவர்களை வரவழைக்கின்றேன். இத்தனை நாட்களாக உன் நெஞ்சில் நீ சுமக்கும் பாரங்களை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன். அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. இதுவரை நீ சுமந்த கவலைகளை எல்லாம் கழற்றி வைத்துவிட்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். ஒரு புன்னகையை மட்டும் உன் மனதில் எப்பொழுதும் ஏந்திக்கொள். ஏனென்றால் உன் கழுத்தில் பூமாலை விடும் நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது உன் மனதை புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள். உன் முகம் கலையாக இருக்கட்டும், உன் மனம் செழிப்பாக இருக்கட்டும், உன் மனம் செழிப்பாக இருக்கட்டும். உன் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் நேர்மறையாக நோக்கி நகரட்டும். மாலை சூட்டும் நேரத்தில் மயங்கி நிற்காதே, மகிழ்ச்சியோடு இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.